உங்களுக்கு எவ்வளோ பேர்த்துக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்தியாவிலே ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயர் அவர் தான். அந்த பெருமை கோயம்புத்தூருக்கு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் லீகலாக ஒரு வியாபாரத்தை பண்ணுறாரு, சட்டத்துக்கு புறம்பாக பண்ணல, அந்த சட்டத்துக்கு உட்பட்டு வர வருமானத்தில் ஒரு இன்கம் டேக்ஸும் கட்டுறாரு. கட்டுற டேக்ஸ் இந்தியாவிலே ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயராக அவர் கட்டுறாரு. கிட்டத்தட்ட அவர் செய்த சமூக சேவைகளை பார்த்தா ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறார். மாநிலத்தில் எந்த அரசு வந்தாலும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு தாராளமாக நிதி உதவி வழங்கி சமூக பொறுப்புணர்வை செயலால் வெளிப்படுத்தியவர். எப்போவுமே எங்கள் சேர்மன் என் அப்பா ஒன்று சொல்லுவார், என்ன வேலை பண்ணுறோமோ அதில் ஃபஸ்ட்டாக இருக்கணும், அப்போ ஃபஸ்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை டெய்லி பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். இங்கே வந்து அன்னைக்கு ரோசத்தை கூட கேட்டாங்க, எங்கள் அப்பா வந்து ஒரு கடன் வாங்கி கடையை வைக்கணும்னு சொல்லி, அதுக்கு விசுவாச மாமா திட்டுலாம் வாங்கி எங்கள் அப்பாவுக்காக அந்த கடனை வாங்கி கொடுத்தாரு. அன்னைக்கு அந்த வீடுக்கும் எங்களுக்கு உதவி செஞ்சு, இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு பெரியவங்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு சப்போர்ட்டாக ஒருத்தங்க இருப்பாங்க. எங்கள் அப்பா அம்மா கூட வாழ்ந்த காலம் 25 வருஷம்னா, அண்ணனா எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அண்ணனோட நிர்வாகத்தில் நான் இருக்கிற 28 வருஷம். நான் முருகேசன் ஃபேமிலி அப்படிங்கிறத விட ஒரு வகையில் வந்து நான் மார்ட்டின் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிக்கிறதுனா ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவரை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணுன்னா, நாங்கள் நிறைய சின்ன சின்ன தப்பு பண்ணுவோம். ஆனால் அவர் வந்து பயந்துட்டே பேசுவோம். அவர் வீட்டை ஏதாவது சொல்லுவார், ஆனால் அவர் வந்து ஒரு சின்ன வார்த்தை கூட திட்ட மாட்டார். அந்த மாதிரி இது வரைக்கும் போனங்காட்டியே நாங்கள் இத்தனை வருஷம் வந்து 30 இயர்ஸ் அவர் கூட ஜேர்னி பண்ண முடிஞ்சிச்சு. 50 ஆண்டுகள் ஒரு மனிதரின் பயணம் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான கனவுகளுக்கு திசை காட்டிய தலைமைத்துவத்தின் காவியம். சவால்களை சாதனைகளாக மாற்றிய சாண்டியாகோ மார்ட்டின் அவர்களின் வெற்றி பயணம் இது. ஒரு தலைவர் உயர்ந்தால் அது சாதனை, அவருடன் சேர்ந்து பணியாற்றியவர்களையும் உயர்த்தினால் அது சரித்திரம். அந்த சரித்திர தருணத்தை கொண்டாடும் வகையில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் மார்ட்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் சேர்மேன் திரு சாண்டியாகோ மார்ட்டின், டைரக்டர் மற்றும் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி லீமா ரோஸ், மேனேஜிங் டைரக்டர் மற்றும் புதுச்சேரி காமராஜர் நகர் எம்எல்ஏ திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், சார்லஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் டைரக்டர் திருமதி சிந்து ஸ்ரீ சார்லஸ், எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் திரு ஜோஸ் டைசன் மார்ட்டின் மற்றும் அரேஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் மேனேஜிங் டைரக்டர் திருமதி டெய்சி ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் தலைமை ஏற்றனர். விழாவின் உச்சகட்ட நிகழ்வாக மார்ட்டின் குரூப்பில் தொடர்ந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் 50 ஊழியர்களுக்கு அவர்களின் விசுவாசம், உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பை கௌரவிக்கும் விதமாக தலா 30 லட்சம் பரிசாக வழங்கப்பட்டது. உழைப்பை சம்பளத்தால் மதிப்பிடலாம், விசுவாசத்தை மரியாதையால் மட்டுமே கௌரவிக்க முடியும். இந்த சிறப்பு விழாவில் அன்னபூர்ணா குரூப்ஸ் மேனேஜிங் டைரக்டர் திரு டி சீனிவாசன், பிர்கால் லிமிடெட் சேர்மேன் திருமதி வனிதா மோகன், கேஜி ஹாஸ்பிட்டல் சேர்மேன் பத்மஸ்ரீ டாக்டர் பக்தவச்சலம், இலங்கையின் முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் ஆளுநருமான திரு செந்தில் தொண்டமான், ஜிஆர்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் சேர்பர்சன் டாக்டர் நந்தினி ரங்கசாமி, பிஎல்பி ஜானகி அம்மாள் காலேஜ் சேர்மேன் திரு என் சூரியகுமார், அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் சேர்மேன் அண்ட் சீஃப் மெடிக்கல் ஆபீசர் டாக்டர் நரேந்திரன் வெங்கடபதி, தனா இம்பெக்ஸின் கமலக்கண்ணன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். 50 ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த 30 லட்சம் வெறும் பரிசு தொகை அல்ல, அவர்களின் பல ஆண்டுகால அர்ப்பணிப்பிற்கு வழங்கப்பட்ட நன்றியின் அடையாளம். 50 ஆண்டுகள் வெற்றி பெற்ற தொழில் அதிபர் என்பதை கடந்தும் 50 ஆண்டுகள் மனிதர்களை வெற்றி பெறச் செய்த தலைவர் என்ற பெருமைதான் திரு சாண்டியாகோ மார்ட்டினின் உண்மையான அடையாளம். ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சி மட்டுமல்ல, ஒரு தலைமுறையின் முன்னேற்றம், ஒரு தொழிலின் வெற்றி மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. இந்த அழகான மாலை பொழுதுல முதல்ல இந்த மேடையில வெல்கம் பண்ண போறது தி ஹீரோ.
மாலை வணக்கம். ஒரு சாதனையாளர் உருவாகிறது அப்படின்றது ஒரு நாளில் ஒரு ஆண்டுலலாம் கிடையாதுங்க. அது பல 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 ஆண்டுகளுடைய உழைப்பாக இருக்கும். அப்படி தன்னுடைய 13வது வயதிலேருந்து இன்னி வரைக்கும் உழைச்சு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அன்பான உள்ளம் தான் இந்த மேடையில் வெல்கம் பண்ண போகிறோம். நம்மளுடைய சேர்மன் சார் சாண்டியாகோ மார்கன் அவர்களை ஒரு பெரிய 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 கைத்தட்டலோட இந்த மேடையில் வெல்கம் பண்ணலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் our dearest chairman sir to please join us on stage. நம்ம லால்குடி கான்ஸ்டியூன்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நம்மளுடைய மக்களின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய எங்கள் அன்பான லீபா ரோஸ் மார்டன் மேம் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டோட ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் லீபா மேம் to please join us on stage. மேடம், ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துலாம் பார்க்குறேன் மேம். ஆனால் க்யூட்டாக இருந்துச்சு அந்த மொமெண்ட்டும். ஸோ பியூட்டிஃபுல் டு see you லைக் திஸ். அடுத்தபடியாக இந்த மேடையில் பிஸ்னஸ் மைண்ட் செட், ஆண்டர்ப்ரனல் மைண்ட் செட் அண்ட் சோஷியல் சர்வீஸ் எல்லாமே ஒன்றாக பண்ண முடியும். இரு கைகளில் இத்தனை விஷயங்கள் ஆள முடியும் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கும் நமது அன்பான ஜோஸ் சார்ல்ஸ் மார்டன் சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ஜோஸ் டைசன் மார்டன் சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். A big round of applause. Please put your hands together, ladies and gentlemen, for the businesswoman, entrepreneur and தந்தையின் legacy ஒரு மிகப்பெரிய அளவில் எடுத்து சென்று கொண்டிருக்கும் our dearest lucky charm Daisy Archana Martin அவர்கள். இந்த மேடையில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே இண்டிபெண்டன்ட்லி ஹேவ் அன் ஐடென்டிட்டி, அ பியூட்டிஃபுல் ஐடென்டிட்டி, அ வெரி ஸ்ட்ராங் ஐடென்டிட்டி. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒன்றாக இந்த மேடையில் உங்களை பார்க்கும்போது மொத்த இந்தியாவை பார்க்குற மாதிரி இருக்குது. அவ்வளவு சக்தி ஒரு குடும்பத்துக்குள்ளே. ஒரே ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக we'd like for a quick selfie of this beautiful family. I'm going to give you a phone. ஒரு அழகான செல்ஃபி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் ஹாப்பியாகிடுவோம். 1000 ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு ஆலமரத்து விழுது இது நாணி வேறு யாரு. The managing director of Sri Annapurna Groups திரு டி ஸ்ரீனிவாசன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய விழாவினுடைய நாயகன் மார்ட்டின் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அவரை எனக்கு 45-48 ஆண்டுகளாக மார்ட்டின் அவர்களை தெரியும். ஸோ இந்த அவையிலேயே நீண்ட காலம் அவரை பற்றி அறிந்த ஒரு நபர் நான். 66 மார்ட்டின் அவர்கள் கோயமுத்தூருக்கு வருகிறார்கள். கோயமுத்தூரிலே வந்து எங்களுடைய நிறுவனம் கௌரி சங்கரனுடைய எதிர்புறம் ஒரு சின்ன கடை, இவர் வந்து அங்கே கடை வைக்கிறார். நீங்கள் இப்போ இந்த படத்தில் பார்த்த லாட்ரி எல்லாம் ஒன்றுமே இல்லை. அது வந்து ஒரு அட்டையில், ஸ்கூலுக்கு எழுதுகிற அட்டையில் அந்த கிளிப்பு போட்டு மேலே பிடிச்சி லைனாக கீழே அடுத்தடுத்தது அடுக்கணும். ஒரு கிளிப் எடுக்கிறப்ப ஏமாந்தால் அந்த லாட்ரி கீழே விழுந்துடும். டெக்னிக்காக அதை உருவி கொடுக்கணும். அதெல்லாம் அற்புதமாக அந்த அட்டையில் பண்ணி அப்படி வச்சுருப்பார். இவர் காந்திபுரத்தில் தான் குடியிருந்தார். இவருக்கு இருந்த அப்போ மிகப்பெரிய சொத்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு லேம்பரட்டா ஸ்கூட்டர் வச்சுருந்தார். அந்த ஸ்கூட்டரில் தான் அந்த அம்மா இந்த 3 குழந்தைங்க எல்லாத்தையும் ஏற்றிட்டு வருவார். அதுலேயே தான் அந்த லாட்ரி சீட்டும் சம்டைம்ஸ் அதுலேயே அந்த அட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வருவார். இப்படி தான் அவருடைய வாழ்க்கை துவங்கியது. 83 விஸ்வாசம் வந்து லட்சுமி காம்ப்ளெக்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அந்த படிக்கிட்ட வந்து பெட்டிக்கடை நான் வைக்கிறேன்னு சொல்லி அவர் பெட்டிக்கடை வைக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய ஓயாத உழைப்பு. இந்த மதுரையில் போய் லாட்ரி சீட்டு சேகர் மணியன் அவங்க தான் குடி கட்டி பறக்கிறாங்க. அன்றைக்கி லாட்ரின்னா மதுரை தான். மதுரையை விட்டால் வேறு யாரும் செய்ய முடியாது. அவங்கக்கிட்ட போய் இவர் லாட்ரி எடுத்துகிட்டு வந்து காந்திபுரத்தில் வச்சு விற்கிறது. அப்படி தான் அப்போ இருந்து அவரை பார்க்குறேன். அதுக்கப்புறம் அவரே இந்த லாட்ரியை நாமளே ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த லாட்ரியை எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறார். அதில் பார்த்திங்கன்னா சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, பஞ்சாபு, நாகாலாண்டு இந்த மாதிரி எல்லா ஊருடைய அரசாங்கத்துடைய அனுமதி, லீகலாக அரசாங்கத்துடைய அனுமதி வாங்கி அதுக்கப்புறம்
அந்த அனுமதியின் பேரில் அந்த லாட்ரி சீட்டை பிரிண்ட் பண்ணி மிகப்பெரிய அளவில் இந்த லாட்ரி சாம்ராஜ்யத்தை இந்தியா பூரா வளர்த்துனாங்க. உங்களுக்கு எவ்வளோ பேர்த்துக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்தியாவிலே ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயர் அவர் தான். அந்த பெருமை கோயம்புத்தூருக்கு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் லீகலாக ஒரு வியாபாரத்தை பண்ணுறாரு, சட்டத்துக்கு புறம்பாக பண்ணல, அந்த சட்டத்துக்கு உட்பட்டு வர வருமானத்தில் ஒரு இன்கம் டேக்ஸும் கட்டுறாரு. கட்டுற டேக்ஸ் இந்தியாவிலே ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயராக அவர் கட்டுறாரு. இன்றைக்கி இந்த குடும்பம் இந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சிஎஸ்ஆர் நன்கொடையில் பல்வேறு விதமான நன்கொடைகள் இப்போ ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 135 கோடி. 135 கோடிங்கிறது ஒரு சின்ன பணம் கிடையாது. மிகப்பெரிய சிஎஸ்ஆர் ஒரு 135 கோடி அவங்க தான தர்மங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான இதுக்கு பேக்ரவுண்டு ஹீரோ ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் லீமா ரோஸ். அவங்க பார்த்த சாதாரணமாக சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த என்டையர் குரூப்புடைய முதுகெலும்பு அங்கே தான் இருக்குது. அவங்களும் இப்போ எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் நீங்களும் மந்திரி ஆயிடுவீங்க. மார்ட்டின் சார் இப்போ கவர்னர் ட்ரெஸ் தைச்சிருக்காரு. இன்றைக்கி தான் கவர்னர் ட்ரெஸ்ஸில் பார்க்குறேன். இன்னைக்கு கூடிய சீக்கிரம் அவரும் கவர்னர் ஆனாலும் ஆயிடுவார். ஏதோ ஒரு மாநாடு, ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நிறைய தொழிலதிபர்கள் உங்ககிட்ட, நான் பேர் சொல்ல விரும்பலை, பப்ளிக் இஷ்யூ போகிறப்போ உங்ககிட்ட வருவாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகணும், கொஞ்சம் பணம் வேணும்னு. நீங்கள் நிற்காமல் 100 கோடி 200 கோடி யாருக்கு கொடுத்தீங்கங்கிறது எனக்கு தெரியும். அதனால் அந்த கம்பெனியெல்லாம் எவ்வளவு வளர்ந்துருக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். இப்படி பல்வேறு கம்பெனிகளை கோவையில் நீங்கள் கை கொடுத்து தூக்கி விட்ருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் மிகப்பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். எத்தனையோ பேர் எடுத்த தொழிலில் சிக்காயிடும், பேங்க்கில் கஷ்டமாயிடும், பணம் கட்ட முடியாது. உடனே இந்த திருப்பதி பெருமாளாட்ட நேராக இங்கே வந்துடுவாங்க உங்கள் ஆஃபீஸ்க்கு. இந்த மாதிரி கஷ்டம், பேங்க்கில் எவ்வளோ பிரச்சனை இப்படி இருக்குன்னொடனே அதுக்கு சொல்யூஷனை கொடுத்து, பணத்தை கொடுத்து, அவங்கள வெளியில் எடுத்து, அவங்க சொத்தை மீட்டு, இத்தனை உதவிகளையும் நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க. அது மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா கோயம்புத்தூருக்கு நீங்கள் ஒரு ரிசர்வ் பேங்க். உண்மையை சொல்லப்போனால் எனக்கும் உங்களுக்கும் எந்த விதமான வரவு செலவும் கிடையாது. நான் ஒரு பைசா கூட உங்கள்கிட்ட வாங்கினதும் இல்லை, நீங்களும் வாங்கினதில்லை. அதனால் நான் உங்களை பாராட்டி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. உண்மையை சொல்கிறேன் நான், அதான் ஃபேக்ட். மார்ட்டின் எப்போ பிளெயினில் பயணம் பண்ணாலும் பின்னால் கடைசி ரோலில் தான் உட்காருவார். நீங்கள் ஒரு நாள் கூட 1ஆம் நம்பர் சீட்லேயோ இந்த சீட்லேயோ எல்லாம் உட்காரவே மாட்டார். அது அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர் நினச்சா ஒரு சொந்த பிளேனே வாங்கிட்டு போகலாம், அந்த அளவுக்கு அவருக்கு வசதி இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இருக்கணும்னு பிரியப்படுவார். அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு மனிதர். ஏதோ இன்றைக்கி கட்டாயப்படுத்தி இந்த ட்ரெஸ் எல்லாம் போட வச்சுருக்கிறாங்க. இல்லைன்னா அந்த முக்கிய அவருடைய பிக்கஸ்ட் லக்ஸுரி அந்த லூயி பிலிப்பு ஷர்ட்டு ஆஃப் ஹேண்ட் ஒன்று வாங்கிட்டு இருக்கிறார், இப்போ போட்டிருக்கார். அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஆடம்பரம். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான மனிதர். நீங்கள் நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கடவுளை வேண்டிக் கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸ்ட் வேர்ல்டில் 1 வருஷம் 2 வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதேங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 25 வருஷம் 30 வருஷம் இப்படிலாம் நான் கதைகளில் தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இது ஒரு கம்பெனியாக இல்லை, ஒரு ஃபேமிலியாக தான் அவர் மார்ட்டின் சார் நடத்திட்டு இருக்கிறாருங்கிறது மக்கள் இங்கே அவரோட ஒற்றுமையாக அவரோட இந்த கம்பெனியோட வெற்றிக்கு ஒர்க் பண்ணதை பார்த்தா அது தெரியுது. கிட்டத்தட்ட அவர் செய்கிற சமூக சேவைகளை பார்த்தா ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறாரு. பொதுவாக பணம் சம்பாரித்து பிஸ்னஸை வளர்ச்சி அடைத்து அடுத்த கட்டங்களுக்கு எல்லோரும் தான் செல்லணும்னு நினைப்பாங்க. தவிர சமூக சேவைகளையும் சோஷியல் சர்வீஸ்லேயும் அவங்க சம்பாரித்த பணத்தையும் அவங்களோட நேரத்தையும் அதில் வீணடிக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்ட ஒரு தலைவராக தான் அவரை இங்கே ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி
உலகம் ஃபுல்லாக அவரால் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 5 லட்சம் குடும்பங்கள் வந்து பயனடைகிறாங்கன்னா அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு எம்பையர் மாதிரி அவர் பில்ட் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி இங்கே லீமா ரோஸ் மேடம் இருக்கிறாங்க. அதாவது எப்படி ஒரு கார்ப்பரேட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக மார்ட்டின் சார் இருக்கிறாரோ, மார்ட்டின் சார் அவரோட நடவடிக்கை ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு இருக்குதோ, ஒரு முன்னுதாரணமாக ஒரு கார்ப்பரேட்டோட வைஃப் ஒரு இன்னைக்கு லால்குடியோட எம்எல்ஏ அவங்க ஒரு முன்னுதாரணமாக சமூக சேவையில் செயல்படுறாங்க. அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் கூறி, அதே மாதிரி என்னோட நண்பர் ஸ்ரீ ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டின் அவர்களும், அதே மாதிரி மிஸ்ஸஸ் ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டின் சிந்து ஸ்ரீ அவர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். மார்ட்டின் சாரை வந்து அப்படியே வந்து ரிப்ளிகாவை பார்க்கலான்னா அது நான் ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டின் சார்ட்டை நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட அவர்கிட்ட என்ன வேகம் இருந்துச்சோ அதே வேகத்தை அவர்கிட்ட பார்க்கக்கூடியதாக இருக்குது. கண்டிப்பாக இந்த எம்பையரை இதிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு சமூக சேவைகளோடு ஈடுபட்டிருந்தால் கூட அரசியலில் அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுக்கிறதுல அவர் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு சாதனைகள் படைப்பார்கள் என்ற மாற்று கருத்துக்கள். என்னோட வாழ்த்துக்கள் கூறி நன்றி கூறி எடுப்பேன். நன்றி. மனமார்ந்த நன்றிகள் செந்தில் சார். தேங்க்யூ வெரி வெரி மச் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். பல பெண்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது திருமதி டாக்டர் லீமா ரோஸ் மார்ட்டின் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். மேம், ஐ ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் யூ டு ஜாயின் us on stage. இன்றைய இந்த மகிழ்ச்சியான விழாவில் கலந்து கொண்டு எங்கள் மார்ட்டின் குடும்பத்தின் 51வது பொன்விழா மற்றும் அதன் வளர்ச்சிக்காக 25 ஆண்டுகளுக்கு மேலாக தங்களின் அழைப்பு, அர்ப்பணிப்புடன் விசுவாசத்தை வழங்கிய அன்பிற்குரிய பணியாளர்கள், ஸ்டாஃப்ஸ், கௌரவிக்கும் விழா ஆகிய முப்பெரும் விழாவில் உங்களுடன் இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. மார்ட்டின் குடும்பத்தின் 50 ஆண்டு காலம் தொழில் பயணத்தை ஆசீர்வதித்து ஒவ்வொரு அடியிலும் வழிநடத்தி எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதலில் என் மனமார்ந்த நன்றியை செலுத்துகிறேன். இந்த 50 ஆண்டுகள் என்பது வெறும் தொழில் வெற்றியின் வரலாறு மட்டுமல்ல, கடின உழைப்பு, நேர்மை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தொலைநோக்கு பார்வை மற்றும் மனிதநேயம் ஆகியவற்றின் பொன்னான பயணமாகும். சிறிய அளவில் லாட்ரி சேல்ஸ் அண்டு ஸ்டாக்கிஸ் துறையில் தொழில் முனைவராக தொடங்கி அவரது முயற்சி இன்று லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி மாபெரும் நிறுவனமாக வளர்ந்துள்ளது. எனது கணவர் மற்றும் நானும் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்ட்ரல் கிளப் 2008 சேர்ந்து பல சேவைகள் செய்து வருகிறோம். அதேபோல் பிலிப்பீன்ஸ் நாட்டில் ஆர்டிஃபிஷியல் லெக்ஸ் வழங்கியிருக்கிறோம். கோவையில் சிசிடி கேமரா 7 கோடிக்கு வழங்கியிருக்கிறோம். 30 பேருக்கு நீரோ சர்சரி, 2000 பேருக்கு தையல் மிஷின், கணவரை இழந்த பெண்களுக்கும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் பின்தங்கிய உள்ள பெண்களுக்கு 2000 தையல் மிஷின் வழங்கியிருக்கிறோம். என் அன்பு கணவர் திரு மார்ட்டின் அவர்கள் 50 ஆண்டு உழைப்பும் அர்ப்பணிப்பும் மற்றும் விடாமுயற்சியும் எண்ணற்ற இளைஞர்களுக்கு தொழில் முனைவோருக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கும். அவர் விதைத்த ஒவ்வொரு நற்பணியும் இன்று ஆலமரம் போல் வேரூன்றி பலரின் வாழ்வில் நிழல் தருகிறது. ஓய்வறியா உழைப்பே அவரது அடையாளம், ஓயாத முயற்சி அவரது பலம். மேலும் என் கணவர் தொழில்துறையில் வெற்றிகரமாக உயர்ந்ததோடு மட்டுமல்லாமல் சமூக பணியிலும் எப்போதும் முன்னிலையில் இருந்து அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயற்கை பேரிடம் ஏற்படும் அவசர காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணப் பொருள்களையும் அத்தியாவசிய உதவிகளையும் வழங்கி மனிதநேய பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர். கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் மக்கள் கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொண்ட சமயத்திலும் மாநிலத்தில் எந்த அரசு வந்தாலும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு தாராளமாக நிதியுதவி வழங்கி சமூக பொறுப்புணர்வை செயலால் வெளிப்படுத்தியவர். குடும்பத்தின் மீது, தொழிலின் மீதும் சமூகத்தின் மீதும் அவர் காட்டிய அன்பு, அர்ப்பணிப்பு எனக்கு எப்போதும் அளவற்ற பெருமையும் அளிக்கிறது. இன்று அவரது 50வது பொன்விழா ஆண்டு தொழில் சாதனை கொண்டாடும் இந்த பொன்னான தருணத்தில் நல்ல உடல்நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் இன்னும் பல ஆண்டுகள் சமூகத்திற்கு, நாட்டிற்கும், மனித குலத்திற்கும் சேவை செய்ய இறைவன் அவருக்கு அருளும் ஆசிரும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிறுவனத்தின் வெற்றி என்பது கட்டிடங்களோ இயந்திரங்களோ மட்டுமே உருவாகாது. அந்த நிறுவனத்தின் மீது நம்பிக்கை வைத்து தங்களின் உழைப்பையும் வாழ்க்கையும் சிறந்த ஆண்டுகளையும் அர்ப்பணிக்கும் ஊழியர்கள்தான் அது சாத்தியமாகிறது. 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே நிறுவனத்தில் பணியாற்றுவது என்பது சாதாரண விஷயமல்ல.
இன்று நாம் கௌரவிக்கும் ஒவ்வொருவரும் மார்ட்டின் குடும்பத்தின் வளர்ச்சி பயணத்தில் அழியாத தடம் பதித்தவர்கள். தனிமரம் தோப்பாகாது என்று கூறுவார்கள். அதேபோல் உங்கள் ஒவ்வொருவரின் அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் விசுவாசம் ஒற்றுமை மற்றும் உறுதியான ஒத்துழைப்பே மார்ட்டின் குடும்பம் இன்று இந்த உயரத்தை எட்டுவதற்கு அடித்தளம் அமைந்துள்ளது. அதற்காக எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் நிறுவனத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குட் ஈவினிங், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க. அதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் 44 இயர்ஸ்னு நான் சொல்கிறத பார்த்தேன். அண்ட் எங்கள் கூட அப்பா கூட இந்த பியூட்டிஃபுல்லான ஜேர்னியில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. நல்லதில் ஸ்ட்ரகிளில் எல்லா நேரத்துலையும் இருந்திருக்கீங்க. அதுக்கு நான் உங்ககிட்ட ஃபேமிலிக்கிட்ட ஒரு பிக் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நன்றி. எப்போவுமே எங்கள் சேர்மன் என் அப்பா ஒன்று சொல்லுவார். ஐம் ஷோர் எங்கள் ஆஃபீஸில் எல்லாருக்கும் பை நவ் எவ்ரிபடி நோஸ் திஸ். என்ன வேலை பண்ணுறோமோ அதில் ஃபஸ்ட்டாக இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை டெய்லி பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். நம்ம ஸ்டாஃப்ஸ் டீம் கிட்ட நான் பார்த்த ஒரு விஷயம், தே மே நாட் பி ஃப்ரம் ஐஐடி ஐஐஎம் இல்லை பிட்ஸ் பிலானிலேருந்துலாம் இருக்க மாட்டாங்க. வெரி சிம்பிள் பீப்புள். பட் ஆனால் சேர்மன் ஒரு ஒர்க்குன்னு வந்துருச்சு சொல்லிட்டாங்கன்னா அதை முடிக்காமல் விட மாட்டாங்க. அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து வரவங்களே திணறுவாங்க அந்த வேலை பண்ணுறதுக்கு. ஆல்சோ இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக ஒன்று சொல்லணும். எங்களோட மார்ட்டின் குரூப்ஸ் இதோட பெரிய ரீசன், எங்களோட பெரிய ரீசன் ஃபார் திஸ் சக்ஸஸ் இஸ் அம்மா. அம்மா எங்களுக்கு மட்டும் இல்லை, 3 குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பேக் போனா, பட் எல்லாருக்குமே இருக்காங்க. அண்ட் இப்போ மக்களுக்காகவும் இருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ அம்மா. நீங்கள் இல்லாமல் அப்பா இல்லை, அப்பா இல்லாமல் குரூப் இல்லை, குரூப் இல்லாமல் நாங்கள் இல்லை. ஸோ தேங்க்யூ. அப்பாக்காக ஒரு சின்ன கவிதையும் எழுதி வச்சுருந்தேன். என் நண்பனே, என் தோழனே, என் நாயகனே, என் காவலனே, உங்கள் அருகில் இருந்து பார்க்கும் பொழுது உலகமே ஒரு நந்தவனம், நீங்கள் இன்றி காணும்போது உலகமே ஒரு பாலைவனம். பெண் பிள்ளை பிறந்து விட்டதாக ஐயோ என்று சொல்லும் உலகில் என் மகள் பிறக்கப் போகிறாள் என்று ராத்திரி முழுதும் காலில் காத்து கிடந்து பெற்றவன் நீங்கள். வலி என்றால் என்னவென்றே தெரியாமல் வளர்த்தீர். ஒரே மகள் என்று மொத்த பாசத்தையும் கொடுத்து வளர்த்தீர். கல்வியை கற்பிப்பது ஆசிரியர், ஆனால் வாழ்க்கையை கற்பிப்பது நீங்கள் அல்லவா. 10 மாதம் சுமந்து பெற்று வயிற்றில் சுமந்து பெற்று எடுத்து உங்கள் தாய், ஆனால் வாழ்நாள் முழுவதும் உங்கள் மகளாய் நான் உங்கள் நெஞ்சில் நான் உங்கள் சுமக்கிறேன். இத்தனை செய்ததற்கு கைமாறாக என்ன நான் செய்ய போகிறேன் உங்களுக்கு? எனது வெற்றியால் உங்களை மீண்டும் மீண்டும் பெருமை செய்வதை தவிர எனக்கு வேறு ஒன்றும் தெரியவில்லை. எனக்கு ஆண்டவனே வந்தாலும் ஆனாலும் அப்பா அம்மாவுக்கு அப்புறம்தான். நன்றி, வணக்கம். ஹாவ் அ கிரேட் ஈவினிங். ஒரு நிறுவனம் இவ்வளோ பெரிய நிறுவனம் வரணும்னா அதுக்கு தூண்களாக அங்கே இருக்கிற வேலை ஆட்கள் ரொம்ப முக்கியம். என்னதான் ஒரு தலைவன் இருந்தாலும் அந்த தலைவனுக்கு கூட இருக்கிற நண்பர்கள், வேலை ஆட்கள், அவங்க எல்லாமே ஒரு ஃபேமிலி. நாங்கள் வேலையாட்கள்னால் நாங்கள் வேலையாட்கள்னே சொல்ல முடியாது. சின்ன வயசுலேருந்து சிலவங்களாம் நான் மாமா, சித்தப்பா, அண்ணன் அந்த மாதிரி தான் கூப்பிட்டு வளர்ந்துருக்கோம். யாருமே ஒரு எம்ப்ளாயீஸாக எனக்கு தெரியல. அங்கிள் இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருப்போம். யாருமே ஒரு எம்ப்ளாயீஸாக நாங்கள் பார்த்ததில்ல. இவ்வளோ தூரம் எங்கள் கூட இருந்து இந்த ஃபேமிலி, இந்த நிறுவனம், இது சொன்ன மாதிரி ஒரு அகதிகளாக இருந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த குடும்பம் போய் ஒரு அந்தமானில் ரப்பர் பிளான்டேஷனில் எங்கள் ஐயாவும் அப்பாயையும் 10 ரூபா 5 ரூபாக்கெலாம் வேலை செஞ்சு எங்கள் பெரியப்பா வேதமுத்து பெரியப்பா வீட்டை விட்டு போய் இந்த குடும்பத்துக்காக அவர் ஹோட்டலில் வேலை செஞ்சு நைட்டு பகலுமா அந்த குடும்பத்துக்கு காசெல்லாம் அமுச்சு தான் இந்த குடும்பம் அங்கேருந்து ஒரு குடும்பம் ஃபேமிலி எப்படி அண்ணன் தம்பிலேருந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து எப்படி ஒரு வளர்ந்துச்சோ அதே மாதிரி விஸ்வாசம் மாமா, ரோசத்தெல்லாம் அவங்க தான் கோயம்புத்தூர் வர்றதுக்கே உறுதுணையாக இருந்தாங்க. இங்கே அன்னைக்கு ரோசத்தை கூட கேட்டாங்க, எங்கள் அப்பா ஒரு கடன் வாங்கி கடையை வைக்கணும்னு சொல்லி, அதுக்கு விஸ்வாச மாமா திட்டுலாம் வாங்கி எங்கள் அப்பாவுக்காக அந்த கடனை வாங்கி கொடுத்தாரு. அன்னைக்கு அந்த கடனை வாங்கி கொடுத்து அந்த வீடுக்கும் எங்களுக்கு உதவி செஞ்சு, இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு பெரியவங்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு சப்போர்ட்டாக ஒருத்தங்க இருப்பாங்க. அவரில் பேரில் இருக்கிற அந்த விஸ்வாசம், அவர் பேரும் அவர் விஸ்வாசம் தான். அந்த மாதிரி ஒரு எங்களுக்கு உறவினர்கள் கிடச்சதுக்கு ரொம்ப ஒரு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இதெல்லாம் தாண்டி அந்த இன்னைக்கு லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸில் வேலை செஞ்சு
கடைசியில் அந்த லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸே ஒரு நாள் வாங்கி இன்றைக்கி அதுக்கு உரிமையாளராக இருந்து அங்கே இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாமல் இந்த லாட்ரி தொழில் மட்டும் ஏகப்பட்ட பேர் இதில் ஒரு காம்படிஷன் இருந்துச்சு, எவ்வளோ சண்டைகள் இருந்துச்சு. சிக்கிம்லாம் போகும்போது அந்த பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு இருந்த குக்கு வந்து அந்த ஆப்போசிட் சைடில் இருந்த ஆளுங்களுக்கும் தெரிஞ்ச ஆளாக இருந்திருக்காப்புல. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பேசின விஷயத்தெல்லாம் சொன்னாங்க, எப்படி இந்த இதில் அவர் தப்பிச்சார், இவரெல்லாம் நம்ம அப்போவே இது பண்ணியிருக்கணும்னு நினச்சி அந்தளவுக்கு மோசமான இருந்த ஒரு டைம். இதெல்லாம் ஒரு ரவுடிசம் குண்டாஸ் நடத்திட்டு இருந்த ஒரு தொழில். இந்த தொழிலை இன்றைக்கி இவ்வளோ லெஜிட்டிமேட்டாக லைவ் ட்ராஸ் வந்து ஃபஸ்ட்டு அப்பா தான் ஃபஸ்ட்டு கொண்டு வராரு. இங்கே ஒரு ரூபா யாரும் மற்ற மக்களோட பணத்தை ஏமாற்றக்கூடாது. பரிஸ்லாம் முன்னாடி யாருக்கோ எங்கேயோ அடிக்கும், பட் ஆனால் அதெல்லாம் லெஜிட்டிமேட் பண்ணி லீகலாக லைவாக போட்டு எல்லா மக்களுக்கும் அது போய் சேரணுங்கிற லெஜிட்டிமசி இந்த பிஸ்னஸ்க்கு ஃபஸ்ட்டு அவர் தான் கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம கூட இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணி வந்தவங்கலாம் அதான் சொன்ன மாதிரி 40 வருஷம் 50 வருஷம் கூடவே அவங்க ஃபேமிலியாக வந்திருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் இந்த பயணத்தில் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு, அதே போல் சில பேர்கள்லாம் விட்டு போச்சுன்னு சொன்னாங்க 25 வருஷத்துக்கு அப்புறம். கண்டிப்பாக அடுத்த வருஷத்தில் அதில் ஆட் பண்ணி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யாரெல்லாம் பயன்படுறீங்களோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அது கொடுக்கப்படும். இங்கே வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் எங்கள் குடும்பம் சார்பாக, எங்கள் மார்ட்டின் குடும்பம் சார்பாக நன்றி நன்றி நன்றி. நான் 1998 ஒரு திருநெல்வேலியில் ஒரு ஏழ்மையான கிராமத்திலேருந்து வந்து சாரோட நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தேன். இன்றைக்கி 28 வருஷம் ஆச்சு. என்னோடய 53 வயசு இப்போ எனக்கு நடந்துகிட்ருக்கு. எங்கள் அப்பா அம்மா கூட வாழ்ந்த காலம் 25 வருஷம்னா, அண்ணனாக எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அண்ணனோட நிர்வாகத்தில் நான் இருக்கிற 28 வருஷம். அதே ஒரு பெருமையான விஷயம். தமிழ்நாட்டில் ஒரு 3 பேரை நான் சொல்லலாம். எம்ஜிஆர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவரை தேடி போன யாரும் பசியோடு இருந்ததா இல்லை. அப்புறம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த், அவர் வீட்டுக்கும் போனவங்க யாரும் பசியோடு இருந்ததில்லை. அதை நான் பார்த்துருக்கேன் நேரடியாகவே. இன்று நான் அனுபவத்திலே உணர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் அண்ணன் வீட்டுக்கு, எங்கள் தலைவர் வீட்டுக்கு வரவங்க யாரும், எங்கள் நிறுவனத்துக்கு வரவங்க யாரும் பசியோடு போனதில்லை. அனைவருக்கும் டெய்லி உணவு பரிமாறுற ஒரு சிறந்த ஒரு நிறுவனமாகத்தான் எங்கள் நிறுவனம் இருக்கிறது. என்ன 25 26 வருஷமாக இப்போ வேலை பார்த்து முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம், நான் நினச்சி பார்க்காத ஒரு காரியம் இப்பொழுது நடந்திருக்கு. இன்னும் சந்தோஷமாக இருக்குது. நான் இதே போல் இன்னும் பல ஆண்டுகள் இந்த இது வளரணும். இதே மாதிரி இன்னும் பல ஆண்டுகள் இன்னும் பல பேர் இந்த மாதிரி ஒரு பயணங்கள் பற்றி இந்த ஒரு அவார்டுகளை வாங்கணும். இது மென்மேலும் நல்லபடியாக வளர்ந்தால் எங்களுக்கும் சந்தோஷம், எங்கள் குடும்பத்துக்கும் சந்தோஷம். எங்களுடைய சேர்மன் மார்ட்டின் சார் அவர்கள் வந்து நல்ல ஒரு குணம் படைத்தவர், பொறுமைசாலி, அதே நேரத்தில் எளிமையான ஒரு மனிதர். இன்றைக்கி ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இன்றைக்கி பழகிறாரு இருக்கிறாரு. நான் அவரோட எனக்கு விசுவாசத்தை கிட்டத்தட்ட 32 வருஷமாக உழைச்சிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த தருணத்தில் விவரிக்க முடியாத சந்தோஷம் நிறைய மனசுக்குள்ளே இருக்குது. என்னுடைய மாமனாருடைய நிறுவனத்தினுடைய சேர்மன் திரு மார்ட்டின் சார் அண்ட் மிஸ்ஸஸ் மார்ட்டின் மேடம், இவங்க 2 பேர்த்துக்கும் என்னுடைய நன்றி. எங்கேயோ சிவகங்கையில் ஒரு சின்ன ஊரில் பிறந்து கிட்டத்தட்ட 40-50 வருடங்களுக்கு முன்பு கோயம்புத்தூருக்கு வந்து தன்னுடைய சொந்த உழைப்பை மட்டும் நம்பி கிட்டத்தட்ட ஒரு பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தையே வந்து அவர் கட்டி அமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, அதில் வந்து அந்த பிஸ்னஸ் சாம்ராஜ்யம் மூலமாக வந்து இன்றைக்கி பல குடும்பங்களை வந்து இத்தனை வருஷமாக வாழ வச்சுட்ருக்காரு. தன்னுடைய வெற்றி என்பது தன்னுடைய தனிப்பட்ட வெற்றி என்பதல்ல, தன்னுடன் சேர்ந்து வேலை செய்கிறவங்களுடைய எல்லாருடைய வெற்றி அப்படிங்கிறதுல அதை வந்து ரொம்ப பர்டிகுலராக இருந்து இன்றைக்கி வந்து அவர் கூட இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஹானர் பண்ணியிருக்காரு. ஸோ நான் முருகேசன் ஃபேமிலி அப்படிங்கிறத விட ஒரு வகையில் வந்து நான் மார்ட்டின் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிக்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் 30 இயர்ஸ் ஆச்சு கம்பெனியில் சேர்ந்து. 96 ஆக்சுவலாக ஜாயின் பண்ணேன். டெல்லி, அருணாச்சல், இப்போ ரீசெண்டாக சிலிகுரியில் இருக்கிறேன். அவரை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணுன்னா, நாங்கள் நிறைய சின்ன சின்ன தப்பு பண்ணுவோம். ஆனால் அவர் வந்து பயந்துகிட்டே பேசுவோம். அவர்கிட்ட ஏதாவது சொல்லுவார், ஆனால் அவர் வந்து ஒரு சின்ன வார்த்தை கூட திட்ட மாட்டார். அந்த மாதிரி இது வரைக்கும் போனங்காட்டியே நாங்கள் இத்தனை வருஷம் வந்து 30 இயர்ஸ் அவர் கூட ஜேர்னி பண்ண முடிஞ்சு. நான் அதை நிறைய லேர்ன் பண்ணேன். அவர் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இன்றைக்கி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறாங்க, பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. எல்லாமே வந்து அவர் சாரு வந்து அவங்கள வந்து அப்படியே அரவணைச்சு கொண்டு போனது தான் நாங்கள் பார்க்குறோம். என்னோடய பேர் மாலா சார். நாங்கள் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்கு திருவடமிதிருங்கிற ஊர் கிராமம் எங்களோட வில்லேஜு.
அங்கே தான் இருந்தோம். நாங்கள் கஷ்டம் தான் ரொம்ப கஷ்டப்படுற ஊர் தான் அந்த ஊர். அதில் மேடம் வந்துருந்துட்டு எங்களை பார்த்துட்டு கஷ்டப்படுறதுனால எங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணி 25 வருஷம் ஆச்சு. நாங்கள் 26 வருஷம் ஆச்சு. நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் வேலை செஞ்சதுக்கப்புறம் என்னோட அக்கா இங்கே வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட இன்னொரு தங்கச்சி கூட்டிகிட்டு வந்து இங்கே வேலைக்கு சேர்ந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பையன் எங்கள்கிட்ட எல்லாம் வேலை பார்க்குறபடி நான் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி எல்லாருமே நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அக்காவும் வந்து எங்களை நல்லா பார்த்துப்பாங்க. அவங்களோட குடும்பத்தில் ஒருத்தராக தான் நம்மளை பார்ப்பாங்க. ஒரு வேற்றுமையை வேலை செய்கிறவங்க தானே ஒரு இதாக பார்க்க மாட்டாங்க. நல்லா பார்த்துப்பாங்க அவங்க எங்களை. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் கூட வாங்கி கொடுக்கறதுக்கு சொல்ல மாட்டாங்க. சாப்பாடு ஒரு நேரம் சாப்பிட்றது கூட கஷ்டமாக இருந்தாலும் கூட டக்குன்னு உடனே சாப்பாடு சாப்பிட்டியான்னு கூட கேட்பாங்க. ஏன்னா லேட் ஆகி நம்ம சாப்பிடாம உட்காந்தாலும் சாப்பிட்டியா உடனே தட்டில் சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க. அந்தளவுக்கு நல்லா பார்த்துப்பாங்க. சார் அது மாதிரி தான். அவங்க டெய்ஸிமாவாக இருக்கட்டும், சார்லஸ் சாராக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பார்த்துப்பாங்க சார். இந்த இது வாங்கினதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப 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 சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை எனக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ சார்.